வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே அண்ணாமலை அவர்கள் ஆர்த்தி எடுத்ததுக்கு காசு கொடுத்தாரு. அந்த ஒரு இஷ்யூ என்னாச்சு, இங்கே தேர்தல் ஆணையம் அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா, அந்த வீடியோ உண்மையா இல்லையா அப்படிங்கிறதையும், அதையும் தாண்டி இங்கே வைகோ அவர்களுக்கும் திருமா அவர்களுக்கும் சின்ன இதுவரையும் ஒதுக்கப்படலை, அவங்களுக்கு என்ன சின்ன ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும், அது மட்டும் இல்லாம முக்கியமா இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை நிறுத்தி அங்க இருந்தவங்க அவங்கள என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பல சுவாரஸ்ய தகவலும் இந்த வீடியோல இருக்கு, வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்துச்சுன்னா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. முதல்ல இங்க அண்ணாமலை காசு கொடுத்தது உண்மையா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு தகவலுக்கு போயிடுவோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் நாங்கள் எலெக்ஷனுக்காக தேர்தலுக்காக ₹1 கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவருடைய வீடியோ பயங்கரமாக வைரல் ஆனிச்சு. அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இங்கே காருக்கு டீசல் போடுறது இல்லை டீ வாங்கி குடிக்கிறது அதுக்கெல்லாம் செலவாகாதா, எப்படி அது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வச்சுருந்தாரு. அதை தொடர்ந்து தான் இப்போ ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆனிச்சு. என்ன அப்படின்னா, இங்கே ஆர்த்தி எடுத்த ஒரு பெண்ணுக்கு இவர் காசு கையில் கொடுத்தாரு அப்படிங்கிறது. அந்த ஒரு வீடியோ எப்போ எடுத்தது அப்படின்னு தான் இங்கே முக்கியமாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இங்கே தேர்தல் ஆணையத்திட்ட எல்லாருமே இந்த ஒரு வீடியோ வச்சு தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்படி அதை பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு வீடியோ இப்போ எடுத்தது இல்லை, என் மண் என் மக்கள் அப்படிங்கிற யாத்திரையின் போது அப்போ ஆர்த்தி எடுத்தவங்களுக்கு அவரு காசு கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே அதுக்கு பல பேர் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, இங்கே ஆர்த்தி எடுக்கிறவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கறது அப்படின்னும், இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலும் தேர்தல் டைமில் காசு கொடுக்கறது அது தப்பு அப்படின்னு பல பேர் பல தரப்பில் சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த ஒரு வீடியோவே பழசு ஓல்டு தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே அதோடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் பதிவு பண்ணுறோம். எப்பயுமே இங்கே ஒரு கட்சியை சார்ந்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம ஆல்ரெடி அண்ணாமலை பல வீடியோக்களை விமர்சனம் பண்ணியிருப்போம். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம விமர்சனம் பண்ணுறோம். இந்த ஒரு நியூஸ் ஃபேக் அப்படின்னு தெரிஞ்சால் அதையும் நம்மளுடைய வீடியோக்களில் நம்மளுடைய சேனலில் பதிவு செய்வோம் அப்படிங்கிறது தான். அதையும் தாண்டி இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த உதயநிதியை யார் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா, அவர் பிரச்சாரம் நார்மலாக ஆல்ரெடி எப்பயும் போல பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு இங்கே மகளிர் உரிமை தொகை அப்படின்ட்டு ஆரம்பிச்சாரு. அந்த ஒரு டாபிக் ஆரம்பித்த உடனே அங்கிருந்த பெண்கள் எல்லாம் எனக்கு வரல அப்படின்னு பயங்கரமாக கோஷம் போட ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் இன்னொரு விஷயமும் சொன்னார், மது ஒழிப்பா அப்படின்னு கேட்குறப்ப ஆமான்ட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே கத்துனாங்க. அப்படி கத்திட்டு இருக்கிறப்ப தான் மறுபடியும் அவர் ஒரு பிளாஷ்பேக்கை சொன்னார். என்ன அப்படின்னா, 2016 கருணாநிதிக்கு சொன்னார், அப்பயே நாங்கள் மது விலக்கு கொண்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் அவருக்கு ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு கேள்வி கேட்டார். அங்கங்க யாரும் எதுவும் சொல்லலை. அப்போ அவருக்கு ஓட்டு போடல, அப்போ நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது அதிமுகவை தான் அப்படின்னாரு. அப்போ ஜெயிச்சு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருப்பீங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் 2021 நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே, அப்போ அது பொய்யா? இப்போ ஸ்டாலின் அதுக்காக தானே நாங்கள் கொண்டுட்டு வந்தோம். இன்னும் சொல்ல போனால் நீட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, அதுவும் இது நாள் வரை கிடப்பிலே கிடக்குது அப்படி சொல்லி பல பேர் பல கோஷங்களை எழுப்பிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு மறுபடியும் இங்கே எத்தனை பேர் கிடைக்கல அப்படின்னுக்கிறப்ப எல்லாருமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே மிகப்பெரிய கோஷத்தையும் எழுப்புனாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன பதில் சொன்னார்னா, இங்கே பொறுத்துருங்க, கண்டிப்பாக இங்கே 1 கோடிக்கு மேலே எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம், மீதி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கொடுப்போம். ஏன் இது பெரிய ப்ராஜெக்ட் பெரிய திட்டம் அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் செயல்படுத்துவோம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு சாத்தியம் இது இந்த தேர்தல் எலெக்ஷனுக்காக தான் இந்த ஒரு பதில் சொல்கிறதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதையும் தாண்டி இது உண்மையை ஆக்குவாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம போக போக பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வைகோ அவர்களுக்கும் திருமா அவர்களுக்கும் சின்ன இது நாள் வரைக்கும் ஒதுக்கப்படாமல் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு அவங்களுக்கு சின்ன ஒதுக்கி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, திருச்சியில் போட்டியிடுற வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னமும், அதே மாதிரி திருமா அவர்கள் விழுப்புரத்துலையும் சிதம்பரத்துலையும் போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு அவங்க கேட்ட பானை சின்னமே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலூரில் போட்டி போடுற மன்சூர் அலிகானுக்கு அவருக்கு பலாப்பழம் சின்னம் கிடைச்சிருக்கு. இப்படி தன்னுடைய சின்னத்தை ஏன் இவ்வளோ லேட்டாக அறிவிக்கணும்? அதையும் தாண்டி இங்கே பிஜேபியில் இருக்கிற கட்சி கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாமே அவங்களுக்கு கேட்ட சின்னத்தை உடனே
கொடுத்த இந்த தேர்தல் ஆணையம் ஏன் இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ டிலே பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வியும் கூட. இங்கே பல பேர் சின்னத்தை வரைஞ்சிட்டு கூடியும் அது கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையான்னு தெரியாமல் மிக புலம்பல்லையும் அதையும் தாண்டி ஒரு சிலர் வரைஞ்ச சின்னத்தை எல்லாத்தையும் அழிச்சிருக்கவும் செய்கிறாங்க அப்படிங்கிறது பல வீடியோக்களில் தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக தான் நடக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டும் கூட. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, கனிமொழி அவர்கள் பேசின அந்த ஒரு வீடியோ தாங்க. அப்படி என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போதைப் பொருள் உருவாகிறதுக்கு இங்கே வரத்துக்கு காரணமே முக்கியமாக ஒன்றிய அரசு தான் அப்படின்ட்டு இங்கே பழியை அவங்க மேலே தூக்கி போட்டாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பிரிவு ஒன்றிய அரசுகிட்ட தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஜாஃபர் சாதிக் மாதிரியான ஆட்கள் இங்கே உள்ளார செய்கிறதுக்கும் செயல் திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது பிஜேபி ஒன்றிய அரசு தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தோசையை திருப்பி போட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். இவங்களோட பேச்சு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நீட்டுன்னு ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னவங்களும் இவங்க தான். நம்ம நாட்டில் விதவைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மது, நாங்கள் வந்தோம்னா ஒழிச்சிரும் அப்படின்னு சொன்னவங்களும் இவங்க தான். இப்படி இருக்கும் பட்சத்தில் இது மட்டும் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இங்கே அமைதியாகவே இருப்பார், சிரிச்சிட்டு ஜாலியாக பேசுவாருன்னு நினைச்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை திமுக மேல வச்சிருக்கிறாரு. கூட்டுறவுல கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அதை நம்பி இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களோட நகையை எடுத்துட்டு போய் பேங்க்ல வச்சு அவங்க கடன் வாங்கி அந்த பணத்தை செலவு பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு சில பேருக்கு மட்டும்தான் அந்த தகுதி வாய்ந்த நபர்களுக்கு மட்டும்தான் அந்த சலுகை அப்படின்னு சொல்லி இங்க அதுக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் யார் யாரோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னப்ப அதனுடைய சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா 35% மட்டும்தான். மீதி இருக்கிற அத்தனை பேருமே இங்க மறுபடியும் அதுக்கு கடனாளியா மட்டும்தான் இருக்கிறாங்க. எதுக்கு இந்த திட்டத்தை அறிவிக்கணும்? இன்னும் சொல்லப்போனா நீங்க திட்டம் அறிவிக்கிறீங்க அப்படின்னா அதை சரியான முறையில் அறிவிங்க. இன்னும் சொல்லப்போனா யார் யார் அதுக்கு தகுதியானவங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தா மட்டும்தானே இங்க இத்தனை கடனாளிகள் ஆகியிருக்க மாட்டாங்க. இப்ப இவ்வளோ பேர் கடனா இருக்கிறதுக்கு காரணமே இந்த திமுக அரசு தான் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு தான். அது மட்டும் இல்லைங்க, இங்க இந்த குற்றச்சாட்டு சொல்றப்பதான் எனக்கு இன்னொரு விஷயமும் வந்துச்சு. என்ன அப்படின்னா, கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. கண்டிப்பா அதை திமுக அரசு பண்ணும் அப்படின்ட்டு தான் நான் நம்புறேன். இத்தனை நாளா அது பண்ணாது அப்படின்ட்டு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்களுடைய திட்டத்தை இன்னும் நம்ம உள்ளார கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா, இங்க சிலிண்டருடைய அளவை குறைச்சிட்டோம் அப்படின்னா அதோடைய காஸ்டிங் குறைச்சிடலாமே. அப்படிங்கிறப்ப இவங்க முழு சிலிண்டர் கொடுத்தாதானே இப்ப நம்ம அதிக காசு கொடுக்கணும். நீங்க 500 ரூபா கொடுக்குறீங்கன்னா அதுக்கேற்ற கேஸ் தான் உங்களுக்கு தருவோம் அப்படிங்கிற மாதிரி திட்டத்தை கூட அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க அறிவிக்கிறது அப்படிங்கிறது பொதுவா அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அதுலேயும் தகுதி வாய்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வையை தான் பார்க்கணும். அதே மாதிரி இருந்தாலும் கூட இங்க பெட்ரோல் டீசல் விலையை எப்படி குறைக்க முடியும் அப்படின்ட்டு தெரியல. அதுக்கு அவங்க அளவுக்கு நம்ம கண்டிப்பா அறிவாளியா யோசிக்கணும். நமக்கு அந்த அறிவு இல்லை. ஸோ அதை செய்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இங்க மகளிருக்கு உரிமை தொகை எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிப்பிட்ட பேர் கொடுக்குறாங்கல்ல. அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் விலையை 500 ரூபான்னு சொல்லிட்டு அதை அளவுகளை குறைச்சிட்டோம்னா சரியா போயிடும். அதே மாதிரி மது விலக்கு நீட்டுக்கு கொண்டுட்டே வராத மாதிரி இந்த ஒரு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்க திமுக கூறுற வாக்குறுதிகள் எல்லாம் எந்த அளவுக்கு நம்பணும், அதை நம்பி யாரும் காலை வச்சிடலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுடைய பாயிண்ட் தான். அப்படியெல்லாம் அவசரப்பட்டு காலை வச்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்துக்கள் இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.